வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுன்றது நிறைய பேரால் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் எல்லா வெஹிக்கல்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனு, வெல் ரிச்சான ஃபீச்சர்ஸு, நல்ல பேலன்ஸ்டோட இன்ஜினோட இருக்குது. பட் இப்படியாப்பட்ட இந்த ஒரு செக்மெண்ட்டில் உங்களுடைய டே டு டே யூஸ் அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு 125cc ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நீங்கள் சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கல்ஸோடைய ஒரு டாப் 5 லிஸ்டிங்கை பார்ப்போம். பார்மேடி சேனல் இந்த கலர் சப்ஸ்கிரைப் பட்டேன் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் இன்ஃபோனியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வருஷம் இப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட டெஸ்டினி பிரைம் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரெட்ரோ ஓரியன்டான ஒரு யூனிக் டிசைனோட, அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஹீரோ டெஸ்டினி பிரைம் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங்கே நம்மளுடைய இந்த ஒரு இனோவேட்டிவ் டோனில் மாற்றினா எதை மாதிரி ஒரு ஸ்டைலிங்கில் இருக்குமோ அதை மாதிரி இருக்குது. ஓரளவு டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ரியர் செக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்மேட்சாக இருக்கும். பட் இருந்தாலும் ஓரளவு டிசைன் இட்ஸ் குட், நோ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரைட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலி யூஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு லென்த்தியரான சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷனும் இருக்குது. சஸ்பென்ஷன் குவாலிட்டியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த செக்மெண்ட்டில் இதோடைய சஸ்பென்ஷன் குவாலிட்டின்றது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு டீசெண்டான அண்டர் சீட் ஸ்டோரேஜ். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு ஓனர் ரிப்போர்ட்டட் 56 km வரைக்கும்லாம் தரதா சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய டே டு டே பர்பஸில் நம்ம நிச்சயமாக ஒரு 45 to 50 km கிட்டேருந்து நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா கூட நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, IBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பைட்டும் நல்லாவே இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 115 kg, சீட் ஹைட்டு 770 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடலில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து ஃபீச்சர்லையும் நல்ல ஒரு ரிச்சான ரேஞ்சில் வச்சுருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளை. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 125. அதுலேயும் குறிப்பாக இப்போ ரீசெண்டாக அப்டேட்டட் பண்ணாங்க பாருங்க, அந்த ஒரு மாடலை தான் இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டீசென்ட் அண்ட் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரோடு அப்பியரன்ஸில் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களையும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டட் மாடலில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் அது மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அதுவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்லேயும் உங்களுக்கு TFT டைப்லாம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க ஃபீச்சர்ஸை இந்த ஒரு வெஹிக்கிளில் இப்போதைக்கு நம்மளுக்கு. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 123.92cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 8.19 bhp ஆஃப் பவர் சிம், 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வருது. டாப் ஸ்பீடு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிருப்போ இந்த வெஹிக்கிளுமே அரௌண்ட் உங்களுக்கு 45 to 50 km கிட்ட வரைக்கும் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான இன்ஜின். அது இல்லாமல் ஹோண்டாவோட அந்த ஒரு ஜாப்பனீஸ் பில்டுன்றதுனால உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரிலையபிலிட்டி அண்ட் ரிஃபைன்மெண்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. சம்மர் ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் இந்த ஹோண்டா ஆக்டிவா 125 இன்ஜின். அதுக்கடுத்து இதோடைய பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. இதை வந்து CBS மூலமாக நம்மளுக்கு கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா உங்களுக்கு 110 kg, சீட் ஹைட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு 712 mm தான். ஆமாங்க, இந்த வெஹிக்கிள் இது ஒரு ஹைலைட்டான விஷயம். இருக்கிறதுலே நல்ல
நல்ல ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட் கெயின் பண்ண ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் 125cc ஸ்கூட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவ் 125 தான் சொல்லுவோம். சீட் ஹைட் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த செக்மெண்ட்லேயே. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்ப கூட நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃபுட்போர்ட் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 18 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகேவாக இருக்கும்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட ஃபெசினோ 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு கிளாசியரான ஒரு டிசைனோட ஒரு சூப்பர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாமாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் அது என்னன்றதை பார்ப்போம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் முன்ன சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரெட்ரோ அண்ட் நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு மாடல். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு கலர் ஸ்கீம்ஸும் அது இதுன்னு ஏகப்பட்டது கொடுக்குறாங்கன்றதுனால ஓவரால் ரோட் அப்பியரன்ஸில் ரொம்பவே நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த யமாவோட ஃபெசினோ 125. நெக்ஸ்ட் விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதனுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் இந்த வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கப்பா 60 kmpl கிட்ட வரைக்கும் கூட அதுக்கு மேலேயும் கூட தரதா கூட ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு அவ்வளோலாம் வேணாம், ஒரு 55 தந்தாலே என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ், அந்த ஒரு மைலேஜ் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு, யூபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய டோட்டல் வெயிட்டேஜ் ஜஸ்ட் உங்களுக்கு 99 kgs தான். நல்ல லைட் வெயிட்டான மாடல். சீட் ஹைட்டு 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,01,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது. ஃபீச்சர் செட்டப்லாம் சொல்லணும்னா ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான் இருக்கும். ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. பட் அதை யாருமே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டீங்க, நானும் யூஸ் பண்ணுறதில்ல. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு மாடல் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்போஸுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினச்சாலே நம்மளுடைய பீப்புள்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு மாடல் இந்த சுசுகி ஆக்சஸ் 125 தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீச்சான ஒரு மாடல் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இந்த சுசுகி ஆக்சஸ். அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிள் ஒர்த்துமே கூட. அது என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டிசைனும் உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்டைலிங்கில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்போஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டோனு. அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக 2025 அப்டேட் பண்ணது இன்னுமே ஒரு பயங்கர ரெட்ரோ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்கன்றதுனால உங்களுக்கு ஓவரால் ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஸ்கூட்டர் அதான் அப்டேட்டட் பண்ணி டிசைனை பார்க்கும்போது என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்ற மாதிரி தோணுச்சு. பட் அப்படியே பார்க்க அந்த வெஹிக்கிளோட டிசைனும் பிடிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு பிடிக்கல, ஓப்பனாக சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த டிசைனை பார்த்தோன்னே என்னடா இது முதல்ல இருந்த டிசைனே நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அப்படியே போக பார்க்கும்போது இந்த டிசைனும் நல்லா தான் இருக்குதுன்ற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.6 bhp அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 90 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோடில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப நிச்சயமாக இதை விடையும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜில் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இதுவுமே ஒரு ஜாப்பனீஸ் பெல்ட் இன்ஜின்ன்றதுனால அந்த ஒரு இன்ஜினுடைய ரிலையபிலிட்டி அண்ட் ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஒரு இடத்துலையுமே கூட இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட்டு 103 kg, சீட் ஹைட்டு 773 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் டாப் மாடல் கிடையாது, ஸ்டாண்டர்ட் மாடல் 1,04,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லுவேன். பட் இருந்தாலும் இதே ஃபஸ்ட்டில் போடலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஃபேமிலி பர்போஸ்க்காகவே பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். சரி வாங்க இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில்
வீடியோஸில் பார்க்க போகிற ஒரு மாடல் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்பஸ்க்காக தான் நான் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறேன். அது எனக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுக்குற ப்ராக்டிகாலிட்டி வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே கொடுக்காது. ஏன்னா இந்த வெஹிக்கிளோடைய ஹைலைட்டரான விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸலண்ட்டாக எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 33 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இந்த ஒரு 125 சிசி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் வேறு யாருமே கொடுக்காத அளவுக்கு ஒரு நல்ல பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அதில் உங்களுக்கு ஃபுட்போர்டு சீட்டிங்கு அதை மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக நல்ல ஒரு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு ஸ்கூட்டரில். அது இல்லாமல் ஃபேமிலின்னு வரும்போது இந்த வெஹிக்கிளை வந்து எல்லாரும் ஓட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் இல்லைங்களா, அதுவும் இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபியூல் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் ஃப்ரண்ட்டில் எடுத்து வந்து அந்த கேப்பை கொடுத்து இந்த வெஹிக்கிளுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுறது ஈஸியாகிறதா இருக்கட்டும். ஓவராலாக வெஹிக்கிளோட ஹேண்டலிங் அந்த டிவிஎஸோட பாலி பேலன்ஸ் டெக்னாலஜி வச்சுட்டு வெஹிக்கிளோடைய ஹேண்டலிங் ஈஸியாகிறதா இருக்கட்டும். ஓவராலாக ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு வெஹிக்கிள் இருந்துகிட்டு இருக்குது. பட் ஃபேமிலி மட்டும் தானேன்னு கேட்டிங்கன்னா மற்றபடி உங்களுக்கு ஃபீச்சர்லையும் ஒரு வெல் ரிச்சான ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அவங்க இதோடய நீங்கள் டாப் மாடல் வரைகிறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்ப்ளிட் டைப் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸோ அதில் டிஎஃப்டி கனெக்ஷன் இருக்கக்கூடிய டிஎஃப்டி டைப் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸோ அதில் மொபைல் ஃபோன் கனெக்ஷன் பண்ணி கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குறது, கால் நோட்டிஃபிகேஷன் வித் ப்ரொஃபைலோட பார்க்குறது, அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 பிஹெச்பி அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் 50 kmpl அது மாதிரி ரேஞ்சுக்கிட்டு தான் வருது, 45 to 50 ஓகேவான ஒரு மைலேஜ். பர்ஃபார்மன்ஸும் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, நல்லா இருக்குது. நீங்கள் 60 மெயின்டைன் பண்ணால் கூட ஸ்மூத்தாக போகுது வெஹிக்கிள். அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த வெஹிக்கிளில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இன்ஜினுடைய ரிலையபிலிட்டி அண்ட் ரிஃபைன்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிளும் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக லாங் லைஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஸ்லைட்லி ரிஃபைன்மெண்ட் கம்மி தான் இந்த செக்மெண்ட்டில். அது ஒன்று தான் இந்த வெஹிக்கிளில் எனக்கு குறையா தெரியுது. மற்றபடி எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதேமாதிரி பில்ட் குவாலிட்டிலையும் சம் இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு அன்னிவனான கேப்ஸும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சரியில்லாதையும் கண்டுபிடிக்க முடியும். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. அதுக்கு எடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 108 kg, சீட் எட்டு 765 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 1,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. 21,000 போனாலும் உங்களுக்கு அந்த டாப் மாடலில் அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் நிறையா விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்காக நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் இப்படிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.